கிறிஸ்துவில் அன்பு உறவுகளே, இன்று பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறு. இன்றைய நாளில் இறைவார்த்தைகள் வழியாக நாம் ஒவ்வொருவரும் தம் மக்களை அன்புடனும் பராமரிப்புடனும் பாதுகாத்து வழிநடத்தி வரும் நல்ல ஆயனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நாளில் அன்னியாம் திரு அவை நல்லாயன் ஞாயிறை கொண்டாடுகின்றார். இந்நாளில் இயேசுவை உண்மையான மெய்ப்பராக நினைவு கூர்ந்து திரு அவையின் ஆயர்கள், அருட்பணியாளர்கள் மற்றும் துறவற அழைத்தல்களுக்காக செபிக்கும் உலக தேவ அழைத்தல் செப ஞாயிறாகவும் இது சிறப்பிக்கப்படுகிறது. இந்த வருடத்திற்கான கருப்பொருளாக தேவ அழைத்தலுக்காக செபித்து ஆதரித்து ஊக்குவிப்பது ஒவ்வொருவரின் பணியாகும் என்பதாகும். ஆண்டவர் தமது மீட்பு பணியை திரு அவையில் தொடர இளைஞர் யுவதிகளை அழைத்து நிற்கின்றார். ஆகவே குருத்துவ மற்றும் துறவற வாழ்வுக்காக செபித்து ஆதரித்து ஊக்குவிப்பது ஒவ்வொருவரினதும் கடமையாகும். எனவே அநேக குருத்துவ மற்றும் துறவற அழைத்தல்களை வழங்கி திரு அவையை இறைவன் தாமே ஆசீர்வதிக்க நன்றி நிறைந்த உள்ளத்தோடு தொடரும் திருப்பலியில் இணைந்து இறைவனை நோக்கி மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தினுடைய 4வது ஞாயிறு நல்லாய ஞாயிறாக உலக திரு அவை கடைபிடிக்கின்றது. சிறப்பாக இறையழைத்தலுக்காக மன்றாடுவோம். அத்தோடு கூட இந்த உலகத்திலே பணிபுரிகின்றவர்கள் எல்லோரும் ஆயனுக்குரிய சிறந்த பண்புகளை அவர்கள் கொண்டு வாழவும், ஆண்டவர் இயேசுவினுடைய நல்லாயனுடைய பண்பும் அவருடைய மதிப்பீடுகளையும் கடைபிடிக்க அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு எங்களுடைய பாவங்கள், குறை குற்றங்கள், தகுதியற்ற தன்மைகளை தாழ்மையான உள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனிதமரியாவை வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக்கு.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்து சென்றேன். அதனால் நல்ல ஆயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்துக்கு பணிவுள்ள மந்தையாகிய நாங்களும் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் அவரை ஆண்டவரும் மெசியாவுமாக்கினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 14, 36 தொடக்கம் 41 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார்: நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவுமாக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள். உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையிலுள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிகட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே
திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவர்களே, நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். வன்செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கவில்லை, துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை. நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார். சிலுவையின் மீதும் தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். நீங்கள் வழி தவறியலையும் ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாயிருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கின்றீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கிற என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவி சாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்லுவார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்தபின் அவர் அவற்றுக்கு முன் செல்லுவார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா, அவரை விட்டு அவை ஓடிப்போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு
ஆடுகள் செவிசாய்க்கவில்லை. நானே வாயில், என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தினுடைய 4வது ஞாயிறு நல்லாயன் ஞாயிறாக திரு அவை எங்களுக்கு தந்திருக்கின்றது. எதற்காக என்று சொன்னால், நானே ஆயன், நானே வாயில், என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை என்று சொல்லுகின்ற ஒரே ஒரு நல்லாயனாகிய கிறிஸ்துவை நாங்கள் பின்பற்றி, நாங்களும் மற்றவர்களுடைய வாழ்விலே ஒரு நேர்மையான, உண்மையான, மக்களுக்காக வாழுகின்ற நல்லாயன்களாக எங்களுடைய வாழ்வை மாற்ற வேண்டும் என்பதற்காக திரு அவை இந்த நாளை ஒரு நல்லாயன் ஞாயிறாக எங்களை கடைபிடிக்க அழைத்து இருக்கின்றது. நாங்கள் வாழுகின்ற இந்த உலகத்திலே எது நல்லது, எது தீயது, எது சரியானது, எது பிழையானது, யாரெல்லாம் நல்ல வழிகாட்டிகள், யாரெல்லாம் கள்வராக வழிநடத்துகிறார்கள் என்பதை நாங்கள் இலகுவிலே கண்டறிந்து கொள்ளுவது மிக கடினமாக இருக்கின்றது. நான் தான் வாழ்வை தருவேன், நான் தான் சுதந்திரத்தை தருவேன், நான் தான் உங்களுக்கு நிம்மதியை தருவேன் என்று கூறி மக்களினுடைய வாழ்வை பலியெடுக்கின்ற பல தலைவர்கள் இன்றைய உலகிலே வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவற்றுக்குள்ளே நாங்கள் நல்ல ஆயன்களை எவ்வாறு அடையாளம் கண்டு கொள்ளுவது என்பது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருக்கிறது. இது வெளியிலே நாங்கள் பார்ப்பதற்குரிய கண்ணுக்கு தெரிகின்ற ஒரு போராட்டம் மட்டுமல்ல, மாறாக எங்களுடைய உள்ளங்களிலே எழக்கூடிய, எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தின் குரல்களிலே இருந்து வருகின்ற ஒரு போராட்டமாக இருக்கின்றது. எதை நான் பின்பற்றுவது, எதை நான் அறிந்து கொள்வது, எது உண்மையானது, எது நீதியானது என்பது மிகப்பெரிய போராட்டமாக இருக்கிறது. 1521ஆம் ஆண்டளவில் புனித லோயலா இஞ்ஞாசியார் அவர் சிறு வயதிலே படித்து தன்னுடைய படிப்புகளை முடித்த பிற்பாடு இராணுவத்திலே அவர் சேருகின்றார். ஸ்பானிஷ் இராணுவத்திலே அவர் சேருகின்றார். பலவிதமான படையெடுப்புகளிலே பங்கு பெற்றுகின்றார். ஒருமுறை பிரான்ஸ் நாட்டினுடைய இராணுவத்தோடு அவர் சண்டையிடுகின்றார். சண்டையிட்டு தன்னுடைய காலிலே ஒரு விழுப்புண்ணை அவர் அடைந்து கொள்ளுகிறார். இதனால் அவர் நீண்ட காலத்துக்கு, பல மாதங்களுக்கு ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலைமை அவருக்கு ஏற்படுகின்றது. தன்னுடைய குடும்பத்தோடு அவர் செல்லுகின்றார். அங்கே இந்த நாட்கள், வாரங்கள், மாதங்களாக அவர் கடந்து செல்லுகின்ற பொழுது தன்னுடைய பொழுதுபோக்குக்காக என்ன செய்வேன் என்று சொல்லி தன்னுடைய வீட்டிலே இருந்த புத்தகங்களை எடுத்து வாசிக்கின்றார். சிறப்பாக கிறிஸ்துவினுடைய வாழ்வையும் அவருடைய வரலாறுகளும் நிறைந்த புத்தகங்களை அவர் வாசிக்க நேரிட்டது. தன்னுடைய மனம் விரும்பி அவர் அதை வாசிக்கவில்லை, மாறாக தன்னுடைய நேரம் போக வேண்டும், பொழுது போக வேண்டும் என்பதற்காக அவர் அந்த கிறிஸ்து பற்றிய புத்தகங்களை வாசிக்கின்றார். அப்பொழுது அவருக்குள்ளே ஒரு போராட்டம் ஏற்படுகின்றது. நான் வாழ்ந்த வாழ்க்கை எவ்வாறு இருந்தது,
நான் வாழ வேண்டிய வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது என்ப இந்த இரண்டுக்கும் இடையிலே அவர் போராடுகின்றார். என்னுடைய பெயருக்காகவும் என்னுடைய புகழுக்காகவும் என்னுடைய அதிகாரத்துக்காகவும் என்னுடைய அந்தஸ்துக்காகவும் நான் போரிலே நம்பிக்கை வைத்தேன். ஆனால் அந்த படைபலங்களும் அந்த அதிகாரங்களும் எனக்கு தந்தது மகிழ்ச்சி, ஒரு தற்காலிகமான மகிழ்ச்சி. ஆனால் அதற்கு பின் நான் அனுபவிப்பது எல்லாம் துன்பங்களும் கஷ்டங்களும் வேதனைகளுமாகவே இருக்கிறது. ஆகவே இப்பொழுது என்னுடைய மனம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசுவை நீ பின்பற்ற வேண்டும். ஆனால் அது கடினமான பாதை, சிலுவையில் நிறைந்த பாதை, துன்பங்கள் நிறைந்த பாதை. ஆனால் அது ஒரு நிரந்தரமான அமைதியையும் நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியையும் உன்னுடைய உள்ளத்திற்கு அது கொண்டு வரும் என்பதை அவர் அறிந்து கொள்ளுகின்றார். அப்பொழுதே அவர் சொல்லுகின்றார், ஒரு மனிதனுடைய மனதிலே எழுகின்ற சிந்தனைகள் கூட எப்பொழுதுமே நல்லதாக இருக்க முடியாது. சில சிந்தனைகள் கல்வனைப் போல இருக்கிறது, திருடர்களைப் போல இருக்கின்றது, குருட்டு வழிகாட்டிகளைப் போல இருக்கிறது. அது எங்களுடைய வாழ்வை தொலைத்து விடுகிறது. சில சிந்தனைகள் எங்களுடைய வாழ்வை உயர்த்துவதற்காக ஞானம் நிறைந்ததாக இருக்கின்றது, ஆற்றல் நிறைந்ததாக இருக்கின்றது. ஆகவே அதைத்தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அவர் சொல்லுவார். ஆகவே அன்பானவர்களே, ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இந்த இரண்டுக்கும் இடையேயான ஒரு போராட்டம் ஆரம்பிக்கின்றது. இன்றைய நாளிலே நல்லாயனை நாங்கள் பார்க்கிறோம், அவருடைய படங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒரு பரந்து விரிந்த மேலங்கியை போர்த்தவராக, கையிலே ஒரு வளைந்த கோலை பிடித்தவராக ஒரு நல்லாயன் காட்சி தருகின்றார். எவ்வாறு என்று சொன்னால், தன்னுடைய மந்தைகள் வழிதவரை போகின்ற பொழுது, தன்னுடைய மந்தைகள் ஆபத்திலே சிக்குகின்ற பொழுது, ஆபத்தான பாறைகளிலிருந்து அவை விழுகின்ற பொழுது, அந்த வளைந்த கோலினால் அந்த மந்தைகளை அவர் மீட்டெடுப்பார். எப்பொழுதும் மந்தைகளுக்கு முன்பாக அவர் செல்லுவார், மந்தைகளோடு செல்லுவார், மந்தைகளுக்கு பின்னாக செல்லுவார். எப்பொழுதென்றால், மந்தைகள் எப்பொழுது ஆபத்தை எதிர்கொள்கிறதோ, அவனுடைய ஆபத்து முன்னால் இருக்கிறது என்று சொன்னால் ஆயன் முன்னாலே செல்லுவான். அல்லது மந்தைகளுக்கு நடுவிலே தான் ஆபத்து இருக்கிறது என்று உணர்ந்தால் அந்த மந்தைகளோடு அவர் பயணிப்பார். அல்லது மந்தைகளை விரட்டுகின்ற ஆபத்து பின்னாலே இருக்கிறது என்று உணர்ந்தால் அந்த ஆயன் மந்தைகளுக்கு பின்னாலே செல்லுவான். அன்பானவர்களே, இவ்வாறு ஒரு நல்ல ஆயனாம் கிறிஸ்துவை நாங்கள் என்று கொண்டாடி நினைவு கூறுகிற பொழுது, நாங்கள் எத்தகைய ஆயர்களை எங்களுடைய வாழ்வின் மாதிரியாக வைத்திருக்கின்றோம். இந்த காலத்திலே நாங்கள் பார்க்கின்ற ஆயர்கள் அல்லது தலைவர்கள், வழி நடத்துனர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள்? எசேக்கியேல் இறைவாக்கினர் மிக காட்டமான வார்த்தைகளிலே சொல்லுவார். அதிகாரம் 34, இஸ்ராயேல் மக்களிலே ஆயன்கள் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற நீங்களே உங்களுடைய ஆடுகளை அடித்து உண்கிறீர்கள், அதனினும் கொழுத்ததை நீங்கள் பலியாக்குகிறீர்கள். அந்த ஆடுகளினுடைய தோலை போற்றிக் கொண்டு அவற்றை நீங்கள் உண்கிறீர்கள் என்று சொல்லுவார். அதாவது ஒரு ஆயன் எவ்வாறு மந்தைகளை ஆடுகளை துன்புறுத்துகிறான் என்பதை மிக திட்ட தெளிவாக சொன்னார். அவைகள் காயப்படுவது போல நீங்கள் அவைக்கு கட்டுப்போடுவதில்லை, அவைகள் நலிவுற்றிருக்கின்ற பொழுது நீங்கள் அவற்றை குணமாக்குவதில்லை, அவைகள் சோர்ந்திருக்கின்ற பொழுது அவற்றுக்கு நீங்கள் திடம் கொடுப்பதில்லை. ஆகவே நீங்கள் கள்வர்களும் திருடர்களும் என்று சொல்லி மிக கடினமான வார்த்தைகளை அந்த இஸ்ரேலின் தலைவர்களை நோக்கி எசேக்கியேல் இறைவாக்கினர் சொல்லுவார். அன்பானவர்களே, அத்தகைய தலைவர்களை நாங்களும் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடந்த ஏப்ரல் 11 பாகிஸ்தானிலே ஈரான் அமெரிக்க நாடுகளுக்கிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த இரண்டு தரப்புகளும் வருகிறார்கள். இரண்டு நாடுகளிலும் இருந்து ஒரு 12 பேர் தான் வந்தார்கள். அந்த ஈரான் நாட்டிலே இருந்து வந்த பிரதிநிதி குழுவினர் எவ்வாறு வந்தார்கள் என்று சொன்னால் எல்லோரையும் மெய் சிலிக்க வைத்தது. அவர்கள் வந்தது ஒரு விமானம். அந்த விமானம் எவ்வளவு பெரியது என்று சொன்னால் 200க்கும் மேற்பட்ட பயணிகளை
தாங்கி வரக்கூடிய ஒரு விமானத்திலே வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் விமான நிலையத்தில் இறங்குற பொழுது பல பேட்டியாளர்கள் அவரிடம் கேட்டார்கள், ஏன் இந்த 12 பேரும் மிகப்பெரிய விமானத்திலே வந்தீர்கள்? 200-300 பேர் செல்லுகின்ற இந்த விமானத்திலே எதற்காக வந்தீர்கள் என்று. அவர்கள் அங்கே அதிசயிக்கக்கூடிய, மிக உள்ளத்தை நலிவடை செய்கின்ற, கண்ணீர் வரக்கூடிய காட்சிகளை அங்கே வைத்திருந்தார்கள். 168 பாடசாலை சிறுவர்கள் காவு கொள்ளப்பட்டார்கள் ஈரானினுடைய மினாப் என்ற நகரிலே. அந்த சிறுவர்களுடைய புகைப்படங்களை ஒவ்வொரு இருக்கைகளிலும் அவர்கள் வைத்திருந்தார்கள். அவர்களுடைய பாடசாலை புத்தக பை அங்கே வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு அந்த ஒரு ரோஜா மலரை பக்கத்திலே வைத்திருந்தார்கள். ஆகவே இந்த 12 பேரும் நாங்கள் தனியாக இந்த பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை, மாறாக இறந்து போன இந்த பச்சிளம் குழந்தைகளினுடைய 168 ஆன்மாக்களோடு நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். இதை பார்க்கிற பொழுது மிகவும் நெஞ்சங்கள் கனக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருந்தது. அன்பானவர்களே, இவர்கள்தான் இன்றைய தலைவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் பார்க்கக்கூடிய தலைவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் அறியக்கூடிய தலைவர்களாக இருக்கிறார்கள். இவ்வாறான தலைவர்களோடு திரு அவை, எங்களுடைய திருத்தந்தை அவர்கள் மிக பலமாக அவர் போரிட்டு வருகிறார். மிக கடுமையான தன்னுடைய கண்டனங்களை தெரிவித்து வருகின்றார். ஆகவே இந்த 2 ஆயன்களையும் நாங்கள் பார்க்கிறோம். திருத்தந்தை அவர்கள் சொல்லுவார், இரத்த கரைகள் படிந்த உங்களுடைய மன்றாட்டுக்கள் ஆண்டவரை சென்றடைய முடியாது என்கின்ற மிக கடுமையான வார்த்தைகளை இந்த தலைவர்களை பார்த்து அவர் சொல்லுவார். எனவே அன்பானவர்களே, இன்று எங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கின்ற சவால் எதுவென்று சொன்னால், யார் கள்வர்கள், யார் நல்ல ஆயன்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளவும், யாரை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கிறது. ஆகவே அறிந்து கொள்ளவும், நாங்களும் நல்ல ஆயனுக்குரிய சிறந்த பண்புகளை எங்களுடைய இல்லங்களிலே, எங்களுடைய சமூகங்களிலே, எங்களுடைய பங்கிலே நாங்கள் விதைக்க வேண்டும். அன்னை தெரேசா சொல்லுகின்ற பொழுது, நாங்கள் பெரிதாக எதையும் செய்ய முடியாது. I am a little pencil in the hands of God. ஆண்டவருடைய கையிலே நான் ஒரு சிறிய பென்சிலாக இருக்கிறேன் என்று சொன்ன அவள் இன்றைக்கு உலகம் போற்றுகின்ற ஒரு புனிதையாக இருக்கின்றாள். ஒருமுறை அவள் ஒரு வயோதிபரை தன்னுடைய இல்லத்துக்கு அழைத்து வருகின்றாள். அங்கே அவருடைய புண்களை அவள் கழுவி தூய்மைப்படுத்துகின்றாள். அவருக்கு புதிய ஆடை போர்த்துகின்ற பொழுது அந்த மனிதன் சொல்லுவான், இவ்வளவு நாளும் நான் ஒரு இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே ஒரு நாய் போல நான் மதிக்கப்பட்டேன். ஆனால் இன்றிலிருந்து நான் ஒரு தூதரை போல, ஒரு வானதூதரை போல நான் உணர்கிறேன் என்று சொன்னார். அன்பானவர்களே, இவ்வாறுதான் மற்றவர்களுடைய வாழ்விலே ஒரு மகிழ்ச்சியை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு சிரிப்பை, ஒரு நல்லெண்ணத்தை உருவாக்குவதற்கு நல்லாயன்களாக நாங்கள் எவ்வாறு செயற்பட முடியும் என்பதை இந்த நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். நாங்களும் சாதாரணமாக குடும்பத்தின் தலைவர்களாக, வேலை செய்கின்ற இடங்களிலே அதிகாரிகளாக நாங்கள் பணியாற்றுகிற பொழுது ஆயனுக்குரிய அன்பும் கரிசனையும் பணிவும் பக்குவமும் உள்ள நிறைந்த விண்ணரசை நோக்கிய மனிதர்களாக நாங்களும் மாற்றம் பெறைய இந்த நல்லாயன் ஞாயிறு எங்களுக்கு அருள் தர வேண்டும், ஆசி தர வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து மன்றாடி செபித்துக் கொள்வோம். எழுந்து நின்று எமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். கண்ணி
பாடுபட்டார், சிலுவையிலிருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் திடமெனதுடன் வெற்றி கொள்ள அவர்களுக்கு தேவையான அருளை வரங்களை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது கிறிஸ்தவ சமூகத்திற்காக மன்றாடுவோம். எமது கிறிஸ்தவ குடும்பங்கள் சிறுவர்களிடையேயும் இளைஞரிடையேயும் தேவ அழைத்தலை ஊக்குவித்து வளர்த்திடவும் குருத்துவ துறவர உருவாக்கல் பயிற்சிக்கு தங்கள் சவங்களாலும் உதவிகளாலும் ஆதரவு அளித்திடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட சொந்த மன்றாட்டுகளையும் மௌனமாக ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். விண்ணக தந்தை இறைவா, நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்திலே வைத்த எங்களுடைய மன்றாட்டுகளுக்கு கனிவாக செவிசாய்த்து உமது திருவிழப்படி அவற்றை எமக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உமக்கே தர வந்தே, உகந்தது அதுவே நினைத்தேன். உலகத்தை அன்பாலிப்பவரே, உமக்கென என்னை நான் தருகின்றேன். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். படைத்து என்னை
உமக்குடனே காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும் காரணத்தோடு என்னை படைத்தவரை காணிக்கையாய் என்னை ஏற்றுக்கொள்வீர் காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்தின் அருளுக்காகவும் உமது கையெழுந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்து உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தை போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து நம்மை கையளித்து உமது திருமுனுடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களுக்கின்ற அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவென்று சொல்லுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபடலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சுடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தாம் சுடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நிறைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். முன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் பேனாட் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தளமேர் நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியின் உள்ளே செல்லும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயின் கடவுளின் கன்னே தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து தும்பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாங்கள் நல்ல ஆயன்களை அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும், அந்த ஆயனை பின்பற்றவும், அந்த ஆயனுடைய பண்புகளை எங்களுடைய வாழ்விலும் வாழக்கூடிய நிறைந்த மனதை இறைவன் தர வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு இறை தந்தையை பார்த்து மன்றாடுவோம். விடுதலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருளுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. இதோ இறைவனின் சமரி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சமரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் இருந்தது நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். வேளை இது
வாழும் வேளையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை பசியால் வாழும் வேளையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை அருளமுதை நன்றி கூறி மன்றாடுவோமாக. நல்ல ஆயரே, உமது மந்தியை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். முந்திரு மகனின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்டவும் ஆடுகளை நிலையான பசும்புல் வழியில் கூட்டி சேர்க்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவனின் அன்பிலும் பாதுகாவலிலும் சென்று வாழுங்கள்.
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.